அன்று கேட்டதும் இதே கேள்வி, இன்று கேட்பதும் அதே கேள்வி. மூட்டு வலிக்கு வைத்தியம் சொல்லு, சொல்லு பொண்ணு தாயிங்கிறாங்க. ஆ சொல்லு எங்க பொண்ணு தாயி. நான் என்ன சொல்கிறேன், மூட்டு வலி வராத வரைக்கும் சந்தோஷம். வந்துருச்சுன்னா ஏதோ எண்ணெய் ஒத்தடம் கொடுத்துக்கலாம். தவிடு இல்லை, அதை நல்லா மூட்டை கட்டி நல்லெண்ணெயை சுட வச்சு அதை கூட எடுத்து முழங்காலில் வைக்கலாம். சில பேர் சொல்லாங்க ஐஸ் கட்டியை கூட நீ வச்சு அப்படியே இது பண்ணேனாக்கா வலி தெரியாதுங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பச்சை கஷாயம். என்னன்னு கேட்டால் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்ணும், அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுடலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை தெரியுமா? கொத்தமல்லி விதை, சோம்பு, சீரகம். எனக்கு இது 3 வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னா பச்சை கஷாயம்னு சொல்கிறேன்ல. பச்சை கஷாயம்னா அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டாம். இப்போ எப்படி சுக்கு காப்பி போடணும்னா அடுப்பு வேணும். இதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நாள் ராத்திரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு ராத்திரி வேளையில் பாலுகளெல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருக்கிற சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு எல்லாம் நல்லா இருக்கா சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு படுக்க போகிறீங்கல்ல, அந்த நேரத்தில் இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு இம்புட்டு, இது பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால இதில் ஓரளவு மல்லி விதை, தனியா அப்படிங்கிறாங்க. இது தனியாக சாப்பிட முடியாது. தனியாவை எப்போதுமே மற்ற பொருளோடு சேர்த்து தான் சாப்பிட்ணும். அப்புறம் இந்த சோம்பு, இப்போ நம்ம எடுத்ததில் பாதி சோம்பு. சோம்புக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஃபென்னல். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இதுக்கு கொரியாண்டர் சீட்ஸ். எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், எல்லாம் படிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். யாருக்கு தெரியுது தமிழில் சொன்னால் தனியா அப்படின்னாக்கா அப்படிங்கிறாங்க, கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னாக்கா ஆங்கிறாங்க. காலம் மாறி போச்சு. அதே மாதிரி சோம்பு எடுத்துக்கிட்ட அதே அளவுக்கு சீரகத்தையும் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட சத்து அம்புட்டு தண்ணியில் இறங்கிடும், ஊறிடுது இல்லை. இதை அப்படியே இருத்துட்டுன்னா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் காப்பி குடிச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சிக்கலாம். ஆனால் இந்த 3லேயும் இவ்வளவு பெரிய மருத்துவம் இருக்கா, மகத்துவம் இருக்கான்னா இருக்குது. இல்லாட்டி ஒரு காலத்தில் ஆட்டமாக ஆடிட்டு இருந்தோம், ஓட்டமாக ஓடிட்டு இருந்தோம், 4 படி தாண்டியெல்லாம் ஏறி குதிச்செல்லாம் பண்ணினோம். ஆனால் வயசாகும்போது முதுமைன்னு ஒன்று வருது பாருங்க. முதுமை யாருமே தப்பிக்க முடியாது. 90 வயசு வரைக்கும் அந்த காலத்தில் நடந்தாங்க, இந்த காலத்தில் நடக்க முடியலை. அப்படின்னா இந்த கஷாயம் சாப்பிட்டா இந்த மூட்டில் அந்த உராய்வு இருக்குங்கிறாங்கல்ல, கராமுரான்னுட்டு, அது குறையுங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நானே ரொம்ப ஒன்றும் ஆடி ஓடி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, கால் வலி இருக்குது. இருந்தாலும் இந்த கஷாயத்தை சாப்பிட்றதுனால ஓரளவு தெம்பு இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா உங்களுக்கு வைத்தியம் சொல்லணும். முழங்கால் வலி வரும், வராமல் இருக்காது. வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப திங்கக்கூடாது. நான் சொல்கிறேன்னு என்னை அடிக்கக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த கிழங்கு வகையெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாக்கை கட்டுப்படுத்தி உடம்பு குண்டாகாமல் வச்சுக்கிட்டோம்னாலே முழங்காலுக்கு பாரம் இருக்காது. அதுதான். இல்லாட்டி அது கத்துது இல்லை, கொடக்கு முடக்குன்னுட்டு, ஏன் தாயி என் மேலே இவ்வளோ பாரத்தை போடுறேன்னு கேட்குது இல்லை. அதுக்கு தான். இன்னும் 80 விஷயம் இருக்குது உங்களோட பேசுகிறதுக்கு. ஒன்று ஒரு நாளுக்கு தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் எல்லோரும் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? இந்த 3 விஷயமும் தனியா என்கிற கொத்தமல்லி விதை, ஜீரகம், சோம்பு, இந்த 3ஐயும் வச்சு செய்கிற பச்சை கஷாயம் இன்றைக்கி பார்த்தோம். சாப்பிடுங்க, எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்கப்பா. வேறு ஒன்றுமே வேண்டாம். இந்த பாட்டு வைத்தியம் சொல்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? மறந்து போன பழசெல்லாம் சொல்கிறதுக்கு
ஒரு 80 வயசு கிளவி வர வேண்டியிருக்குல்ல, வந்துட்டேன்ல, உங்களோட பேசுகிறேன்ல, பாடுறேன்ல, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எழுதி வச்சுக்கணும்,